பன்னீர் கிரேவி எப்பவுமே வீட்டில் செய்கிறது டேஸ்ட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்களோ அதேமாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் 2 ஏலக்காய், 1 ஜாதி பத்திரி, ஒரு 2-3 பட்டை, கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். ஸோ இது லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு இப்போது 1 பெரிய சைஸ் தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இவ்வளோதான். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சிட்டு அந்த ஜார்லேயே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கூடவே 8லேருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வதங்குற தக்காளியில் இந்த ஸ்மூத் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு மில்கி மிக்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை க்யூபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நிறைய நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா இதுக்கு பதிலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. இது பூரி, சப்பாத்தி, புலாவ், வெஜிடபிள் ரைஸ் எது கூட சர்வ் பண்ணாலும் அட்டகாசமாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.